வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. ஊரம் விவசாயிகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த விவசாயிகளுக்கும் உதவி செய்யல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவைதானா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு உங்க வீட்டுக்கு முன் நிறுத்தப்பட்ட கார், இருசக்கர வாகனம் எல்லாம் தண்ணீர் மூழ்கி பழுது ஏற்பட்டு விட்டது. அந்த பழுதை சரி செய்ய வேண்டும் என்று நான் அறிக்கை வெளியிட்டேன். அதையும் சரி செய்யல. அதனால ஏழை எளிய மக்கள் கடன் வாங்கி 4 சக்கர இருசக்கர வாகனத்தை வாங்கி அவர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் மிக மிக பெரிய சோதனைக்குள்ளாயிட்டாங்க. அதுக்கு தேவையான உதவி இந்த அரசாங்கம் செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் மின்சாரம் தடைபட்டு போச்சு, குடிநீர் கிடைக்கல. இந்த அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் வேகமா துரிதமா செயல்பட்டு மின்சாரத்தை கொடுத்திருக்கணும். மின்சாரம் இல்லாம வீட்டில் இருக்க முடியாத நகரத்தில் ஒரு செயல்படாத அரசாங்கம் இந்த மின்சாரம் புயல் கனமழையின் போது மக்கள் பார்த்தீங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா? அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது. கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இவர்தான் கள்ள கூட்டணி வச்சிருக்கார். இவர் வச்சிருக்கார். என்ன அற்புதமான படம். யாருக்கு கள்ள கூட்டணி வச்சது? நாமளா அவியலா? அண்ணா திமுகவா திமுகவா? எடப்பாடியா ஸ்டாலினா? ஸ்டாலின் தானே வச்சிருக்காரு. ஆதாரத்தோட எப்படி பாருங்க, எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று. யார ஏமாத்துற நாடகம். இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க. நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க. வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் கிட்ட சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? பாருங்க, அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது. இதுதான் கள்ள கூட்டணிக்கு சான்று. இதுதான் சாட்சி. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம். எங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களை போல பதவி வெறி பிடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க. நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும், மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும். மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும், மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும். அதுதான் உங்களுடைய திட்டம். எங்களுக்கெல்லாம் அப்படி அல்ல. நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி
மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அதிமுக கட்சி. அதிமுக தொண்டை. அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்ல, மக்கள் தான் பெரிது. மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள். அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல, வேண்டாம். அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம். அந்த பதவி எங்களுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டு வாக்காளர் மக்கள் வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய உரிமையை காப்போம், அவருடைய உரிமையை காப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம். சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம். அது மட்டுமல்ல, சுதந்திரமாக செயல்படுவோம், சுதந்திரமாக செயல்படுவோம். ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பதவி பெரிது, எங்களுக்கு மக்கள் பெரிது. மக்கள்லாம் பேசிக் கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வேந்தார், வெள்ளை குடை ஏந்திய பொம்மை முதல் என்று பட்டம் கொடுத்துடலாம். அதோட திரு ஸ்டாலினுக்கு உதவியாதியும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க. பிரதமரை பார்த்தோன்னு சரணகதி அடங்கிடுவாங்க. வெளியில வேஷம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு, தோற்றம், நடிப்பு, உள்ள பயம், நேரில் பார்த்தா சரணகதி அடைஞ்சிருவாங்க. அதனால இன்றைக்கு ஸ்டாலின் உதயநிதி அவர்களே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக், ரெண்டு பேருக்கும். அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை, போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. திமுகவில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் ஜாபர் ஜாதிக், அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார். இவர் தாங்க ஜாபர் சாதிக்கிறதுக்கு உதயநிதியோட போட்டோ எடுத்துட்டு பாருங்க, உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்கார். முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு. ஏதோ கொடுக்கிறாரு, என்ன கொடுக்கிறாருன்னு தெரியல. பாருங்க, போதைப் பொருள் கடத்துகின்ற நபர் இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு? இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு? இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு. போதைப் பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? அது விளக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் விலக்கி அறிக்கை கொடுக்கல. நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன், அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது நிறுவனமாகிவிட்டது. பாருங்க, அருமையா சொல்றார், திமுக கொலை அடிச்சிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க, இனி ஏமாற்ற முடியாது. இந்த தேர்தலில் உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். அதிமுக வெற்றி பெறும். அதோட திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் 656 கோடி, தேர்தல் பத்திரம் 656 கோடி வந்திருக்குதுங்க. 2021, 22, 23 3 ஆண்டுல மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு 656 கோடி. திரு ஸ்டாலின் பேசுறாரு, நிறைய மற்ற கட்சிகள் கொள்ளையடிச்சிருது, நீ கொள்ளையடிச்சது தெரியலையா? 656 கோடி சும்மா கொடுப்பாங்களா?
கொடுப்பாங்களா? இது தேர்தல் பத்திரத்து மூலமாக இவ்வளவு கோடி வந்ததுன்னா ஊழல் செஞ்சு எவ்வளவு பணம் வந்திருக்கிறோம் எண்ணி பாருங்க. அதுதான் திமுக அமைச்சரவை நிதி அமைச்சராக இடம்பெற்ற பல்வேறு தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆடியோவில். இன்றைக்கு திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சா இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? தெரிஞ்சுக்கிங்க. 30,000 கோடி 2 வருஷத்துல ஊழல் செய்து சம்பாதித்த பணம். இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு. இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு போறாங்க. மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும். இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். மக்களுடைய பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. நீட் தேர்வு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு சேலத்தில் திமுகவுடைய இளைஞர் மாநில மாநாடு நடத்தினாங்க. அந்த இளைஞர் மாநில மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல லட்சம் பேர் கையெழுத்து வாங்கி அந்த மேடையில் வச்சிருந்தாங்க. அந்த மேடையில் வச்சிருக்கிற பொழுது சாயின் பேசுகிற பொழுது அதெல்லாம் காத்துல பறந்து அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் கூட்டத்தில் இருக்கின்ற காலடியிலே போய் அந்த விண்ணப்பங்கள்லாம் விழுந்து மிதிவிட்டு குப்பைக்கு போன காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இவரெல்லாம் நீட் தேர்வு ரத்து செய்வார்கள், நீட் தேர்வு ரத்து செய்த போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் அறிவித்த திரு சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் இப்ப சொல்றத உரத்த குரல்ல நீங்க சொல்ல வேணும். நான் சொல்லுகின்ற வார்த்தையை உரத்த குரலை நீ சொல்ல வேணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.